அப்போ எம்ங்கிற இனிஷியலை வச்சு முருகன் பெயரை உள்ள கொண்டு வர்ற மாதிரி டோட்டல் 5லயும் 6லயும் நாங்கள் கொடுத்த ட்ரெண்டிங்கான நேம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தூவும் சாவும் தான் ஆரம்ப எழுத்துன்னு சொன்னேன். எம் இனிஷியல், ஸ்கிரீன்ல அந்த பெயர்கள் தெரியுது பாருங்க. துளிர் சாத்வி, துளிர் வெண்பா, துருவி சுகா, துளிர் ஆத்யா, ஆத்யானா ஆதித்யாவை சுருக்கணும்னா ஆத்யா, துர்யா குகவி, துளிர் வெண்பா, துளிர் ஆதிரா, இதுல ஆதிராங்கிறது முருகன் பேரு, துகிர் யாழினி, சந்திகா மகிழினி, துருவி யாழினி, சஸ்திகா யாத்வி, ஸ்கந்தவி ஆதிரா, சாகித்யா வர்ணி, சகஸ்ரா யுகவி, சாத்வி வெண்பா, ஸ்ரவ்யா பிரணவி, தூரிகா சான்வி, தூரிகா அதித்தி, சாகித்யா, சன்மிதா, சாத்விகா. இந்த பேர் லிஸ்ட் நான் கொடுத்த போது, என்ன சார் இந்த பேர்லாம் லிஸ்ட்லயே இல்லையே சார், ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலேயே இல்லாத பேர்களா இருக்கு அப்படின்னு கிளைண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு முருக பக்தர்கள் மயிலினி அப்படின்னா என் குழந்தைக்கு நீங்க பேர் வச்சு கொடுங்க சார்ன்னு சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், உங்களுக்கு முருகன் பேர் வேணும்னா ஸ்கந்தவி, குகவி, குகநேத்ரா, குகமித்ரா இந்த மாதிரி நீங்க ஒரு பேர் வைங்க, உங்களுக்கு மயிலினி வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய தடவை சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா கேட்டு வாங்கிட்டு போனார்கள். இன்னைக்கு இந்த பொண்ணு இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, பசங்க எல்லாருமே அந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா, நாளை நடக்கக்கூடிய விஷயம், இந்த பெயருடைய பாதிப்பு என்னங்கிறத யூகம் பண்ண தெரிந்தால்தான் இன்று நாம் அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த பெயருக்கு உண்டான முழு பயன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். முகிலன் மதன் குமார் 53 8ஆம் எண்ணை குறிக்கிறது. இந்த 8ஆம் எண் சாட்டனுடைய ஆதிக்கத்தில் வருகிறது. அந்த கிரணகால ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு 8ஆம் எண் பொருந்தவில்லை. இதுதான் இதனுடைய காரணம். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பது என்னன்னா, நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை மனதில் வைத்து இன்று நாம் பெயர் அமைக்கும் பொழுதுதான் அது ஒரு பூரணமான வெற்றியை கொடுக்கும். இது ஜாதகத்தை வைத்து நாம் போடக்கூடிய கணக்கு. எஸ்தட்டிக்கலா பார்த்தோம்னா வித்தியாசமான பெயர்கள்லாம் நாம் இதற்கு முன் அமைத்து கொடுத்திருக்கிறோம். ஒரு சிலவங்கெல்லாம், தம்பி நீங்க சொல்ற பேரை பார்த்தாலே அந்த பேருக்கே நாங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் போல் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு முடிந்தவரை வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நன்றாக தெரியும், கிட்டத்தட்ட 2002ஆம் வருடத்திலிருந்து 24 வருடங்களாக மெயினா இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் வைத்து கொடுத்து விட்டோம். இப்போ அந்த அனுபவம், அந்த ஒரு கிரீம், அதனை முழுவதுமாக வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே பேர் வைக்கக்கூடிய வர நபர்கள் எல்லாமே, சார் எங்களுக்கு பேரு வித்தியாசமா இருக்கணும், ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கணும், அந்த சட்டை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர, அந்த உடம்பு நல்லா இருக்கணும், அந்த உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும். நான் உடம்புன்னு சொல்றது அந்த ஜாதகத்துக்கு உண்டான கிரக நிலைகளுக்கு அந்த பெயர் பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் ரொம்பவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 2 விஷயமும் நமக்கு கூடி வரணும். இப்போ இந்த தொழிலையே நாங்க 24/7 போட்டு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, ஒரு சினிமா பார்க்கும் பொழுது கூட இந்த கதாநாயகனுக்கு ஏன் இப்படி ஒரு பேரு வச்சாங்க, அந்த கதாநாயகிக்கு ஏன் சாஷான் பேரு வைக்கிறாங்க, அது எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய மனதளவில் ஊறிக்கொண்டே இருக்கும். இப்ப இத கிட்டத்தட்ட அதை அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு பெயர், ஒரு தொழில், இல்ல ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும். சமீபத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு முருக பக்தர்கள் மயிலினி அப்படின்னா என் குழந்தைக்கு நீங்க பேர் வச்சு கொடுங்க சார்ன்னு சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், உங்களுக்கு முருகன் பேர் வேணும்னா ஸ்கந்தவி, குகவி, குகநேத்ரா, குகமித்ரா
இந்த மாதிரி நீங்க ஒரு பேர் வைங்க, உங்களுக்கு மயிலினி வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய தடவை சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா கேட்டு வாங்கிட்டு போனார்கள். இன்னைக்கு இந்த பொண்ணு இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, பசங்க எல்லாருமே அந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா, ஏய் மயில் வருதுரா, டேய் மயில் போகுதுரா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அது அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சலா இருக்குது. அதனால திரும்ப இப்ப வந்து, சார் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, நாங்க தான் கேட்கல, இப்போ முருகன் பேர் வர்ற மாதிரி வேற ஒரு ஆங்கிள் இந்த குழந்தைக்கு பெயரை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க. சோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாளை நடக்கக்கூடிய விஷயம், இந்த பெயருடைய பாதிப்பு என்னங்கிறத யூகம் பண்ண தெரிந்தால்தான் இன்று நாம் அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த பெயருக்கு உண்டான முழு பயன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ எம் முகிலன் ஒரு பெயரு, இந்த பெயருடைய நம்பர் நியூமராலஜி பிரகாரம் 27ஆம் நம்பர், செவ்வாய் மார்ஸனுடைய ஆதிக்கத்தில் வருகிறது. இந்த மார்ஸ்ங்கிறது அந்த பையனுடைய ஜாதகத்துல இருக்கு. நல்லா படிச்சாரு, டிகிரி படிச்சாரு, ஒரு தொழில்நுட்ப கல்வி படிச்சாரு. ஆனால் இங்க இந்தியாவில் இருக்கும் பொழுது நல்ல அளவுக்கு சோபிச்ச அவரு, பிரகாசமா வந்த அவரு, வெளிநாட்டுக்கு போன உடனே அவரால் பெருசாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல. நிறைய தடை, தாமதம் இதெல்லாம் அவருக்கு தொடர்ச்சியா ஏற்பட்டது. எதனால இந்த தடை ஏற்பட்டது அப்படின்னா, பாஸ்போர்ட்ல அவருடைய பெயர் வந்து எம் முகிலன்னு வராது, முகிலன் மதன் குமார்னு வரும். அதுல மதன் குமார்ங்கிறது அவங்க அப்பாவுடைய பேரு. நம்ம நியூமராலஜி போட்டு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, முகிலன் மதன் குமார் 53 8ஆம் எண்ணை குறிக்கிறது. இந்த 8ஆம் எண் சாட்டனுடைய ஆதிக்கத்தில் வருகிறது. அந்த ஜனனகால ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு 8ஆம் எண் பொருந்தவில்லை. இதுதான் இதனுடைய காரணம். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பது என்னன்னா, நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை மனதில் வைத்து இன்று நாம் பெயர் அமைக்கும் பொழுதுதான் அது ஒரு பூரணமான வெற்றியை கொடுக்கும். இது வந்து ஜாதகத்தை வைத்து நாம் போடக்கூடிய கணக்கு. எஸ்தட்டிக்கலா பார்த்தோம்னா நிறைய அந்த மகிழன், மகிழ் மைந்தன், மகிழ் வேந்தன், மகிழ் மித்ரா, மகிழ்யா, புகழ்யா, திகழோவியன், யாழ்வன், யாழினி, யாத்வி, அதே மாதிரி சிற்பிகா, தாரகன், எழில் விசாகன், எழில் வேந்தன், அகமகிழ்தன், அகமகிழினி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பெயர்கள்லாம் நாம் இதற்கு முன் அமைத்து கொடுத்திருக்கிறோம். ஒரு சிலவங்கெல்லாம், தம்பி நீங்க சொல்ற பேரை பார்த்தாலே அந்த பேருக்கே நாங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் போல் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு முடிந்தவரை வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் நாங்கள் வந்து கொடுத்திருக்கிறோம். சோ ஜாதகத்துக்கு எப்படி கணிதம் போடணும் அப்படிங்கிறதும் இதற்கு முன் நாம் வீடியோ கொடுத்திருக்கிறோம். இந்த வித்தியாசமான நாங்கள் அமைத்த பெயர்கள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு காணொலியாக கொடுக்க போகிறோம். இதுல இப்ப சமீபத்துல ஒரு பெயர் வைத்த அனுபவத்தை, எப்படி அந்த வித்தியாசமான பெயர்களை அந்த ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல் எடுப்பது அப்படிங்கிறத இப்போ ஒரு வீடியோவா நாம் இங்கே கொடுக்க போகிறோம். இந்த குழந்தை பிறந்த தேதி வந்து பார்த்தோம்னா 20/2/2026 தேதி வந்து 2ஆம் நம்பர் வரும். தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் 5ஆம் எண் வரும். இந்த குழந்தை வந்து ரிஷப லக்னம், பெண் குழந்தை. இந்த ராசி, இந்த பாப்பா பிறந்த ராசி வந்து மீன ராசி. அந்த மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த பாப்பா வந்து பிறந்திருக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பேர் வைக்கிறதுக்கு உண்டான எழுத்து பார்த்தோம் அப்படின்னா தூ, சா, இந்த எழுத்துக்கள் தான் மெயினா பெயர்கள் கிடைக்கும். இந்த தூ சால வந்து நம்ம பெயர்கள், தூல கொஞ்சம் பெயர்கள் தான் கிடைக்கும், சால ஓரளவுக்கு பேர் கிடைக்கும். இவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு முருகன் பேரை எப்படியாவது இந்த பெண் குழந்தையோடைய பெயர்ல சேருங்க, அதையும் நீங்க டபுள் நேமா கொண்டு வாங்க. இப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு புதன், சுக்கிரன் குருவின் பார்வையில், சூரியனும் குருவின் பார்வையில். அப்போ இது ரிஷப லக்னம்ங்கிறதுனால, வளர்பிறை ஜாதகம் அப்படிங்கிறதுனால புதன், சுக்கிரன் ரெண்டுமே ஒரே புள்ளியில தான் இருக்கு, ராகுவோடைய சாரத்தில் இருக்கு. வீடு கொடுத்த சாட்டன் 11 லாபத்தில் இருக்கு. இந்த அனைத்து சாராம்சங்களையும் வைத்து 5ஆம் எண், 6ஆம் எண் இதுல பெயர் அமைப்பது அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் எடுத்தோம். இதுல எங்களுடைய எக்ஸ்பர்டைஸ்
எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பிரீமியம் சர்வீஸ் எங்க வருது அப்படின்னா இந்த பெயரை எடுத்த விதத்தில் தான் வருகிறது. இப்ப இந்த கணிதங்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே பரிச்சயம் ஆயிடுச்சு. ஓரளவு அஸ்ட்ராலஜி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கணிதம் புரிந்துவிடும். ஆனா இந்த வித்தியாசமான பெயர்களை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த பாப்பாவிற்கு குழந்தையுடைய அப்பா பேரு எம் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்குது. அப்போ எம்ங்கிற இனிஷியலை வச்சு முருகன் பெயரை உள்ள கொண்டு வர்ற மாதிரி டோட்டல் 5லயும் 6லயும் நாங்கள் கொடுத்த ட்ரெண்டிங்கான நேம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தூவும் சாவும் தான் ஆரம்ப எழுத்துன்னு சொன்னேன். எம் இனிஷியல் ஸ்கிரீன்ல அந்த பெயர்கள் தெரியுது பாருங்க. துளிர் சாத்வி, துளிர் வெண்பா, துருவி சுகா, துளிர் ஆத்யா, ஆத்யானா ஆதித்யாவை சுருக்கணும்னா ஆத்யா, துர்யா குகவி, துளிர் வெண்பா, துளிர் ஆதிரா, இதுல ஆதிராங்கிறது முருகன் பேரு, துகிர் யாழினி, சந்திகா மகிழினி, துருவி யாழினி, சஸ்திகா யாத்வி, ஸ்கந்தவி ஆதிரா, சாகித்யா வர்ணி, சகஸ்ரா யுகவி, சாத்வி வெண்பா, ஸ்ரவ்யா பிரணவி, தூரிகா சான்வி, தூரிகா அதித்தி, சாகித்யா, சன்மிதா, சாத்விகா. இந்த பேர் லிஸ்ட் நான் கொடுத்த போது என்ன சார் இந்த பேர்லாம் லிஸ்ட்லயே இல்லையே சார், ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலேயே இல்லாத பேர்களா இருக்கு அப்படின்னு கிளைண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி வித்தியாசமான பெயர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நபர் என்ன சொல்றாங்க, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு தானே சொல்றாங்க. சோ அந்த நல்ல பெயர் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான பெயர், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய பெயரை ஜாதகத்துக்கு ஏற்றார் போல் அமைக்க வேண்டும். ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த நபருக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னா என்ன சொல்றாங்க, அவர் கெட்டு போயிட்டாருன்னா சொல்றாங்க, சார் அவருக்கு பேரு கெட்டு போயிடுச்சு சார், அவரே அவருடைய பெயரை கெடுத்து கொண்டார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ ரெண்டு விதத்தில் எடுக்கணும். ஜாதகத்துக்குண்டான கிரக நிலைகள், இப்ப நான் சொன்ன இந்த பெயர்ல நீங்க தனியா காலிங் நேமை எடுத்தாலும் அது வேலை செய்யும், இனிஷியலுடன் வைத்தாலும் அது வேலை செய்யும். ஒருவேளை வெளிநாட்டுக்கு போய் அங்க செட்டில் ஆகக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜாதகரோ பெற்றோர்களோ இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இதே பேர் எடுத்துக்குவோம், எம் துளிர் வெண்பா. அப்போ துளிர் வெண்பா அப்பா பேரு மதன், அதனையும் சேர்த்து வரக்கூடிய அந்த முழு எண்ணும் ஜாதகருக்கு ஃபேவரபிளாக வரணும். இவ்வளவு சாராம்சங்கள் இறைந்த இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு அதுலயும் பெண் குழந்தைக்கு ஒரு ரெண்டு காம்பினேஷன்ல சும்மா சில பேர் லிஸ்ட மட்டும் எடுத்து விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் 1, 3, 5, 6, 9 போன்ற எண்களில் ஏராளமான பெயர் பட்டியல் எங்களிடம் இருக்கிறது. சோ இந்த விஷயங்களை நீங்கள் கிரகித்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டும் பொழுது ஒவ்வொரு ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வித்தியாசமான பெயர்கள், அதிலும் குறிப்பா அந்த முருகன் பெயரை எவ்வாறு கொண்டு வருவது அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக வெளியிடுகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த காணொளியை ஷேர் செய்யலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.